புள்ளை அடிக்குது. ஹலோ புள்ள சொல்லு புள்ள. ஓமாமா ஓமா அந்த காசு தான் நம்ம பார்த்தோன்னு இருக்கிறேன். நான் பிள்ளை அனுப்புறேன் அப்ப அனுப்புவேன். இன்றைக்கு இரவுக்குள்ள நான் அப்படியே அனுப்பிடுவேன். ஓமா படிக்கிறியா பிள்ளை? சரி நான் அனுப்புறேன். சரியம்மா. ஐயோ அங்க இருந்து காசு அனுப்பின காலம் போய் இங்க இருந்து படிப்பிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு நான் காசு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். சேகருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் காசு கிடக்கு. அவன்டையும் கொடுக்கணும். என்ன செய்யறதோ? ஐயோ இங்க நஞ்ச குடிச்சுங்க தொங்கிக்கிங்கயா செத்து இல்லாம போல கிடக்கு. இந்த பிள்ளைகள படிப்பை முடிக்கிறோனும் காணிய விற்போம். தெரவ காணி ஒன்றுதான் மண்டதீவுல கிடக்குது. யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அது என்ன செய்யற தலைவிடி பிடிச்ச வாழ்க்கையா இருக்குது. சந்திரன் கிட்ட போனா தான் இந்த காணி அலுவல ஒரு மாதிரி முடிக்கலாம். எங்களுக்கு இந்த வீடுகள் சந்திரன் எடுத்து அந்த வழியா புரோக்கர் சந்திரனை பிடிப்போம். காணியை வித்தா தான் சரி. அது காணி விற்க போனா அந்த அலைஞ்சி தெரவ காணி அந்த காணியன்று அதோட கதை பாப்பா. சந்திரன் கொண்டு கொடுப்பாங்க. உறுதியோட கொண்டு சந்திரன் தலையிலேயே கட்டி விடுவோம். சந்திரன் வித்து தரும். சந்திரன் ஒரு போய் சந்தித்தா தான் சரி. நேர போய் சந்திவன் அடிச்சு கிடிச்சா அவன் ஆன்சரும் பண்ண மாட்டான். ஹலோ ஓமக்கா இங்க வாங்க. உங்களுக்கு அந்த 5 பேரப்பு நான் எடுத்து தரேன். ஒன்று யோசிக்கங்க. நீங்க எந்த அக்கௌண்ட் போடுங்க காசை எல்லாம் கூட. நான் எல்லாம் தோம்பு இல்லை. நான் 50 லட்சம் தான் தோம்பு எல்லாம் எடுத்து போட்டேன். அதெல்லாம் பக்கா கிளியர். என்ன ஐயோ மழை பெஞ்சா தண்ணி அது மாட்டு காணி இல்லை. அது ஃபுல்லா மாட்டு காணி. ஓட்டு தண்ணி நிற்காது. சுத்தி வர எல்லாம் நல்ல ஆக்கள். பிட்டச்சனும் ஒன்றுமே இல்லை. ஒட்டு பிரச்சனை இல்லை. நீங்க ஒன்றுமே ஐயோ இங்க வாங்க. நான் மற்ற புரோக்கர் மாதிரி இல்லை. எல்லாம் இடையக்கலாம் அது வச்சு இது வச்சுலாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உங்களை நேரடியாக கூட்டிட்டு காணிக்காதோட நேரடியாக காய்க்க விடுவேன். சரியோ? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வாங்க. இல்லையாக்கா? சரி நீங்க அக்கௌண்ட் போடுங்க. அதெல்லாம் முடிக்கலாம். ஆமா சரி. எனக்கு நாளைக்கு நான் போட்டாதான் முடிக்கிறேன்னா வெறும் பாட்டியும் கொண்டே காட்டிட்டேன். அவங்களுக்கும் பிடிச்சு கொண்டது ஏதாவது இல்லைன்னா முதல்ல முடிக்கணும். சரிதானே? அவசரம். நீங்க நம்ப அனுப்புங்க. சரி ஓகே. ஒரு பாட்டி அதெல்லாம் வீடு ஒன்று வாங்கணும். நம்ம நினைக்கிறோம். சரி ஓகே. சரி என்ன வேறு இந்த இது மண்டதையில் ஒரு காணி ஒன்று இருக்குது. என்னண்ணா மண்டதேவோ? ஐயோ மண்டதேவ காணியல் சூடன்னு இங்கால பக்கம் தானே. எல்லா சேனமும் எங்க கேட்கு தெரியுமே. டவுனூர் பக்கத்துல, நல்லூர் பக்கத்துல, திண்ணவெளி, கோண்டாவி, கோக்கி, விலாங்கை, இங்க கல்யா அப்படியான இடங்கள். அண்ணா இங்க இருந்தாங்க. உங்களோட முதல்ல மண்டதை அது தரவ காணியல உள்ள சது பண்ணிடலாமே. அது மண்ணால போட்டு அது உங்களெல்லாம் வயல் காணியல். அதுக்குள்ள எங்க ஒரு திறமைறாங்க. அது சரி வராங்க. ஏதாவது பார்த்து கொடுத்துட்டா அங்க பலாரசில இருக்கு. அதுக்கு நான் இங்க இருந்து காசு அனுப்புறேன். சரி அண்ணா உங்களோட கஷ்டம் எனக்கு விளங்குது. இல்லைன்னு சொல்லல. நாங்களும் இங்க இருக்கிற காணிகளை விற்கலாம தெரியலாம். இப்ப என்ன பிரச்சனை? எல்லா சேனமும் முழு சேனமும் இஞ்சாதான் கேட்குது. இல்ல உங்களுக்கு இங்க சுவிஸ்ல இருந்தா ஒரு ஆக்கள் தங்களுக்கு 4 டே போகணுமா. அதுக்கு இடையில காணி வெளியே போட்டு போகணும். அதுதான் பிரச்சனை. இஞ்ச வேணும். அதுவும் டவுனு பக்கத்துலயே வேணுமா? மண்டதீவு டவுனு பக்கத்துல. அதே மண்டதீவு டவுனு பக்கத்துல. நான் இல்லையன்னு சொல்லல. அது சுத்தி வர காடல் இல்லடா. மழை வெஞ்சா முழு தண்ணியும் அதுக்குள்ள ஏன் நிற்கும். எனக்கு வடிவா தெரியும். முழு தண்ணி ஓமையில் நீங்க பொய் சொல்ல. போன வருஷம் நல்லூர் பார்த்தீங்களா? திருவிழா பார்த்தேன். அதுக்கு முதல்ல ஒரு மழை வெஞ்சா தெரியுமா? அப்பேக்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளயும் 10-15 காணி நான் தான் மாற்றி கொடுத்தேன். தண்ணி இல்லையாண்டு அன்னைக்காதான் நீங்க அதை ஏன் சொல்லுவாங்க. அது இப்படித்தான். அது காலத்தின் விதியலை மாத்தி. அது சிலதுகள் அப்படி நடக்கலாம். அது ஒன்றும் செய்யல. இப்ப வீட்டு காணிகளையும் தண்ணி வந்த காலம் இருக்குதான். நான் அதை இல்லையான்னு சொல்லிடுறேன். ஆனா இப்ப சனம் கூடுதலா அங்கால இங்கால இப்படியா நடக்கிறது தானே. இதுக்குல வாங்கிறாள் என்ன இந்த ஸ்டோர் அது வேலை அடிக்கிறவங்க அவங்களுக்கு கேட்பாங்க. ஏதாவது நானே இருக்கிறேன் நான் அப்படியே நம்மளுக்கு சொல்றேன். போறோம் இந்த கிழமை உங்களோட காணி வாங்கி தந்தா தானே எவ்வளவு லாபத்து அந்த காணி விற்க போறீங்களோ? ஐயோ அது என்னண்டா
அதை என்ன சொல்லுங்க உடல் இப்ப கொடுத்துதான் பாட்டி இந்த ரெடியா நிக்குது. நான் பெண் மண்டதையில கொட்டில அப்ப நீங்க அப்படியே போ மண்டதே போகணும் உங்களோட சொந்த இடத்து அண்ணே கடைசியா அங்கதானே போகணும் அண்ணே. எனக்கு அடுத்த கனடால இருந்து ஒரு ஆக்கள் அடிக்கணும். சரி ஓமண்ணே அது கூட காணியெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சரி டீட்டெயில் எல்லாம் எடுத்தாச்சு. ஹலோ நாளைக்கு வாங்க. சரி நீங்க வந்து அதை எழுதுங்க நாளைக்கா. சரி ஓகே அண்ணா கமிஷன் காசு இருக்கா 4 வீதமா? சரி சரி. பிரேக்கிங் செய்திகள். மண்டதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி வந்து அடிக்கல் நாட்ட உள்ளார். அம்மா ஓட்டி மண்டதீவில் என்னடாப்பா சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மட்டுக்கு இனி முழுக்க வெள்ளக்காரிகள் வந்து வர போறாளே இந்த கடவுளே. உங்களோட பக்கம் காணியில கொஞ்சம் தான் வாங்கி விட்டா நல்ல பிசினஸ் பண்ணலாம். யார சொன்னது யாரால் அட்டே எங்கட கந்தசாமி என்ன 2 ஏக்கர் கிடக்கின்றது. 2 ஏக்கரை வாங்கி இந்த அளவு இப்படியும் ஒரு 1.5 கோடி வச்சு ஒரு பேருக்கு 1.5 கோடி வச்சு விற்கலாம். பாப்போம் கந்தசாமி அண்ணே போய் சந்திப்போம் கந்தசாமி அண்ணே. இல்ல அவளுக்கு பிள்ளைக்கு காசு அனுப்பியாச்சு, வட்டிக்கார 2 வண்டி அதை அனுப்பியாச்சு. அவர்கிட்ட சேகரண்ட ஒரு 1.5 லட்சம் தான் கொடுக்க கிடக்கு. அதை கொடுத்தா சரி. இந்த காணி ஒரு மாதிரி யாருக்காவது கொடுத்து அதையும் முடிச்சுட்டேன்டா வாழ்க்கையில ஏதாவது தம்பி இங்க நான் அன்னைக்கு சொன்னீங்க அந்த காணி நேரம் இருக்கு ஒருத்தரும் இல்லையானே என்னண்டா எனக்கு தோட்டம் செய்யணும் வயல் விதைக்கணும் எனக்கு ஒரு விருப்பம். அப்ப என்னன்னு பார்த்தேன் நீங்க கஷ்டம் சொன்னீங்க. தண்ணி நிற்கும் அது வயலுக்கு தண்ணி தானே வேணும். தண்ணி இருந்தா தான் நெல்லம் அப்பதான் பயிர் சடப்படாண்டு வளம். நீங்க அதுக்கு வயல் செய்த காணி எல்லானே அப்ப பார்த்தேன்னு என்னுடைய ஒரு கொஞ்சம் காசு வந்துச்சுது. வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் காசு வந்துச்சுது. அப்ப அதை ஒரு வாங்கி விடுவோம்னு ஓட்டுதான் இது பார்த்தா நீங்களும் என்ன பிள்ளைக்கு இது என்ன மாதிரி உங்களோட விலை என்ன மாதிரி சொன்னீங்க? நீங்க பார்த்து சொன்னா சரிதானே. அப்ப நீ இவ்வளவு நாள் தொழில் செய்யறேன் அண்ணா கந்தசாமி என்ன பொருள் உங்களோட நீங்களும் அதுக்கு ஒரு நேர்மையான நியாயமான விலையை சொல்லணும். எனக்காக கட்டமாட்டா எடுப்பேன் இல்லையா நான் எந்த பாட்டும் போய் கொண்டிருப்பேன். நீ ஒரு விலை வச்சிருப்பீரானே அதானப்பா பொருள் கூட நீங்க முதல் சொல்லுங்க. ஏன்னா கட்டுமாட்டா நான் கேட்பேன். நான் நேரடியா கேட்பேன். உலகம் தான் ஓமாட்டா சொல்லுங்க. சொல்லுங்க பரப்பு ஒரு 5 லட்சம் விளங்குது. 5 லட்சம் பரப்பு. நீங்க எங்க என்ன இருக்கிறீங்க? எந்த எங்க இருக்கிறான்னு எனக்கும் தெரியும். நான் தான் நானே வாங்கி கொடுத்தேன் அண்ணே. யாழ்ப்பாணங்க அங்கால பக்கம்னா பிரச்சனை இல்லைன்னா அதுக்குள்ள வாங்கலாம். இதுக்குள்ள வந்து 5 ஆனா இதுக்குள்ள உண்மையாவே இதுக்குள்ள குறைஞ்சது 20,000 25,000 தான் போகும். அங்க ஒன்றும் வேண்டாம். 50 பரப்ப 50 வடி ஆரம் 2 ஏக்கரையும் எழுதுங்க முடிஞ்சது. நல்ல காசு தானா? நான் இங்க உங்களை ஏமாத்தி கொண்டு போற அளவுக்கு இங்க நான் இது இல்லை. சரியோ ஏமாத்தி பிள்ளைங்க இல்லையா ஆண்டவன் என்ன இப்பயே கொண்டு போயிருப்பேன். நான் நேர்மை எந்த தொழில் வந்து நேர்மையான தொழில் சரிதானே. நான் மெட்டவன் மாதிரி எல்லாம் நேர்மையா காய்ப்பேன். ஓமண்டா அவங்க இல்லையா இல்லை அப்படியே நான் வெட்டு வந்து கொண்டு கட்டன் ரைட்டான கதை. கடைசி ஒரு ஒன்று அண்ணா உங்களுக்கு புலான்னு சொல்லி நீ அண்ணா இங்க வாங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள பாருங்க. நான் இந்த காசை எந்த பக்கமும் பார்க்கணும். பிள்ளைகள படிப்பையா அவனுக்கு காசுகள் கொடுக்கணும். நிறைய பேட்ட கடன் சரி வட்டிக்கு பண்ண நான் ஏன்னுவா நீங்க அண்டைய வந்து நான் பரிதா நீங்க எத்தனையோ காணியில் என்னிட வாங்கினீங்க. உங்களை அண்டைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபமான இதெல்லாம் எனக்கு வந்த ஒரு காசுல தான் இதை வாங்கி விடுவோம் ஓடுது. அவங்களோட நிலைமையை பார்த்தா வாங்கி விடுவோம் ஓடுதான் நான் வந்தேன். நான் மற்றபடி இதுல எனக்கு ஒரு இதுவும் இல்லை. சரியோ ஒண்ணும் பண்ணாம் உங்களுக்கு பண்ணா எனக்கு பண்ணாம். இதுக்கு மேல திருப்பி நீங்களும் கேட்கக்கூடாது. 75 தாரன் சரியோ பரப்பு 75 படி தாரன் 2 ஏக்கரையும் மொழி விடுங்க. இன்றைய பின்னேரம் போகிட்ட சரியோ சரி இதுக்கு மேல ஒன்றும் கேட்கக்கூடாது. இதுக்கு மேல ஒன்றும் கேட்கக்கூடாது. எல்லாம் சரி சரியோ பின்னேரம் மதியானம் ஒரு சரி 5:30 வாங்க. பொருட்சாலை வந்து நீ இது பண்ணா சரி 5:30 வேலை வாங்க சரிதானே. ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல காசு தான் உங்களுக்கு மனச்சாட்சியான சரியோ உங்களுக்கும் இது இல்ல எனக்கும் இது இல்ல. உங்களுக்கு ஓகே தானே? சரி ஓகே 5:30 ஓகே. பெரிய அவளோட படிப்பு செலவு அங்க பணத்தெல்லாம் மட்டும் ஒரு 20-24 லட்சம் வருது. இருக்கிறத சும்மா தரவ காணியா போட்டு 2 ஒரு வீடியோ செலவில் ஒருத்தருக்கு கொடுத்து விடுவாங்க. இந்த ஊதியல் தோம்புகள் எல்லாம் அவளோட அலுமாரிக்குள்ள எடுத்து கொடுத்து விடுவாங்க. சரி இனி என்னத்தை செய்யறது?